ஸோ வானைவஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதே கீர்த்தி தமிழ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ரோட் ஆஃப் ஃபியர் தாங்க. இப்போ நீங்கள் பார்ட் 3க்கு வந்திருக்கீங்க. இது பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கேமிங் வீடியோ. ஸோ வாங்குங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இவன் சொல்கிறான் நீ காடி சூடு அதிகமாகிடுச்சுடான்னு. இவன் சொல்கிறான் காடி கொஞ்சம் நிப்பாட்டுற இதோட இப்படி போட இன்ஜின் வெடிச்சோடனே நம்ம இங்கேயே போக முடியாது. ஏன்னா காடி நிப்பாட்ட போகிறான்னு நினைக்கிறேன் மக்களே. ஆமாம் நிப்பாட்டுறான். திஸ் வெயிட் டூ க்ளோஸ். ஓ இப்போ நம்ம போய் தண்ணி ஃபில் அப் பண்ணோன்னு நான் சொல்கிறேன். இவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் என்னை போய் ட்ரங்க்கில் எடுத்துகிட்டு போய் பாரு. நான் சொல்கிறேன் நானே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு. என்னடா எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிற மாட்டா. என் தலை வீதி அடிச்சுக்கிறோண்டா என்னதோ. சரி இறங்குவோம். இப்போ ட்ரங்க்கு எது? ஐயோ பிளாக் ஸ்க்ரீன் நிறைய. ட்ரங்க்கு எது? பின்னாடி போவோம். இதான் இருக்கு. திறக்க முடியலையா ப்ரோ? திறக்க முடியலாடா ட்ரங்கை. மினுக்கு போய் திறந்தோம்மா. மினுக்கு இங்கே மினுக்கு திறக்க முடியுது. மினுக்கு தான் ட்ரங்கா? நினைக்க இது திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி போனோன்னு இருங்க போய் பார்ப்போம். அது யார்? வாட் த ஹெல் இஸ் திஸ் காய்? அதான் காடி எதுவுமே இல்லை, காடி மோட்டர் எதுவுமே இல்லாமல் எப்படி அவன் இங்கே வர முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சம்திங் ராங் நினைக்கும் ட்ரங்க்கில் காடியில் ஏற முடியல. ஸோ நான் ட்ரங்க்கில் போய் என்னது தண்ணி போட்டு விறுவிறுன்னு வண்டியில் ஏறணும்டா. வண்டியில் எங்கேயுமே ஏற முடியல. அப்போது நான் சொன்னது தான் வேறு வழியில் சாத்திட்டு போய் ஏற முடியுமா? முடியுது. தேங்க் காட் இப்போ நான் முடியுது. ஓகே என்ன சொல்கிறான் நம்ம? என்னடா ஆச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் சொல்கிறேன் அவன் ஒருத்தன் எவனோ ரோட்டில் நிற்கிறான். இவன் சொல்கிறான் கன்ஃபார்மாக சொல்கிற அப்படின்னு. நான் சொல்கிறேன் ஆமாண்டா ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் காடி இல்லாமல் அவங்க ரோட்டு நடுவில் நின்றுக்கு இருக்கானே. மார்க்கு சொல்கிறான் யாரால தானே இவ்வளோ லேட்டாக வந்து நிற்க முடியும்னு. இவன் சொல்கிறான் நம்ம இவ்வளோ நேரம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொல்கிறேன் ஆமாண்டா இப்போவே இந்த இடத்துல ஒரு கிளம்பு நம்ம தனியாக அப்புறமா ஃபில்அப் பண்ணிக்கலான்னு மார்க்கு சொல்கிறான். ஐயோ காய்ஸ் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே இவன் தான் காடி ஓட்டுறான் போல. எப்பயாச்சும் இவன் காடி ஓட்டுறானே. எனக்காச்சும் வேலை ஈஸி தான். சரி எங்காச்சும் ஒரு நல்ல இடத்த நிப்பாட்டி வச்சா நான் தண்ணி ஃபில்அப் பண்ணிடுவேன். நிப்பாட்டாச்சே துருசாக போனால் பரவாயில்ல. துருசாக போனால் வண்டி சூடாகி வெடிச்சிடும். நிப்பாட்டிட்டேன் அவனை. ஐயோ சரி வண்டி விட்டு இறங்குமா என்னது? ஆல் ரைட் ஓகே ஃபில்லப்பா. நல்ல இடத்துல இடம் நிப்பாட்டி இருக்கேன் வண்டியை. பார்ப்போம் வண்டி விட்டு இறங்குவோம். எல்லாம் ரெடியா? இறங்குறேன் போகிறேன் வரட்டா. ஓகே ட்ரங்க்கு திறப்போம். ஏன்னா இதாகிடுச்சு. இப்போ டிக்கி திறப்போம். எங்கே தண்ணி ஃபில்அப் பண்ணுறதுன்னு தெரில. அதுவும் அங்கே இருக்கா? ஓகே இப்போ நம்ம போய் டிக்கி திறப்போம். இப்போ டிக்கி திறந்து விட்டு இன்னும் தண்ணி இருக்குன்றான். அதுவும் இங்கே இருக்குதா? அடேங்கப்பா போவோமே. ஓகே இது என்னோடய காடியும் வீடும் இருக்குது. யாரா இது? சரி ஏதோ ஒன்று யாருமே இல்லாத ஒரு வீட்டில் நான் வண்டியாக பேசிக்கிறேங்க. வண்டியை எடுத்து தண்ணியை ஓட்டுறதோட இது பண்ணுவோம். ஃபைனலி நம்ம தண்ணி ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டோம். டண்டடான். சரி இப்போ என்ன இது பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் நான்? அவள்தான் அது தண்ணி ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீனு. சரி ஏதோ ஒன்று சரி இதை சாத்திட்டு போய் தண்ணியை பேக்கில் வச்சுட்டு வந்துடுவோம். ட்ரங்க் சாத்திடுவோம். ட்ரங்காக டிக்கி சாத்திடுவோம். ஓகே சாத்துறதுக்கு அப்புறம் வண்டியில் ஏறுவோம். என் மக்களே என்னடா வண்டியில் ஏறும்போது அது யாரா என்னது? கேட்குறாரு நீங்களே என்னடா இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன் காடி ரொம்ப ஹீட்டே ஆகிடுச்சு நான் தண்ணி போடணும் அப்படின்னு. அவர் சொல்கிறோம் இங்கே சேஃபே இல்லை, இது இருட்டான இடம், என்னது கிளம்புங்க இங்கே இருந்து அப்படின்னு. ஓகே என்னடா இந்த தாத்தா என்னை எப்படி போய் முடித்தா? தாத்தா வேலையை மட்டும் பார்த்தப்போ எங்கள் உடம்பு எங்களால் பார்த்துக்க முடியும். வந்தவன் ஏதாச்சும் கன்று கொடுப்பானான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இவன் சொல்கிறான் என்னதுடா இது அப்படின்னு. நான் சொல்கிறேன் ஒரு சின்ன தாத்தா நம்ம தொலைஞ்சு போயிட்டோன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவன் சொல்கிறான் ஆமாம் நம்ம வா போகலாம் அப்படின்னு. சரி வா போடலாமே. ஓகே மறுபடியும் வண்டி ஓட்டுறோம். நைஸு அப்படியே போய்கிட்டே இருந்தால் குட்டு. அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்ம இங்கேயும் நிப்பாட்டக்கூடாது, நேராக போகணும். பின்னாடி லோரி எதுவும் வரலை, நான் மட்டும் போகிறேங்க. ஐயோ இங்கன்னா
இவன் 2 பேர் காட்டிலலாம் வீடு கட்டுறான். எப்படா முடியுது இப்படிலாம் ஒண்டியாக இருக்கா உங்களால்? எனக்கு என்னமோ புரியல. நீங்கள் இவன்ட குறுக்கில் ஒருத்தன் பூந்துது. என்னடாச்சு? டேய் 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 வந்துட்டோம் வந்துட்டோம். டேய் என்னடாச்சு? சொத்துறாருங்களா காய்? டேய் நண்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களாடா? வந்துட்டு இறங்குவோமே. அங்கே லொக்கேஷன் மேப் கிடைக்குது. ஓகேவா? ஓ இன்னும் சாவலையாடா நீங்கள்? அடச்சை உங்களுக்காக இமோஷனல் ஆகிடும்டா. நான் பின்னாடி திரும்புறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஒருத்தன் எங்களை பின்னாடி துரத்துறான். நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலே துரத்துறான் பார்த்தீங்களா? அதான் பின்னாடி இதுக்கு மேலே திரும்ப விருப்பம் இல்லை. ஸோ இவங்க எங்கே தான் ஓட போகிறானுங்க? டே விறுவிறு போய் தொலைங்களேன்டா. டேய் வண்டி 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 ஏறு ஏறு. டேய் எனக்கு ஆட கொடுங்கடா. டேய் பிச்சைக்காரனுங்களா நீங்கள் 2 பேரும் முன்னுக்கு சேஃப்டியாக உட்காந்து இருப்பீங்க. என்ன மட்டும் ட்ரங்கில் உட்கார வைக்கிறீங்க? போங்கடா. என்னை கடிக்காமல் இருந்தா இவன் என்னை அடிக்காமல் இருந்தால் சரி. நல்ல வேலை இப்போதான் லைட்டாக நிம்மதி இருக்குது. ஐயோ இல்லை எப்படி தப்பிச்சனே எனக்கு தெரியலையே. நல்ல வேலை ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் நான் தப்பிச்சிட்டோம். அப்படி ரோட்டுக்கு வாடா ரோட்டுக்கு வாடா. எஸ் எஸ் ஓகே. இந்த கார்டு சாவி எப்படி இவனுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. லைட்டாக டவுட்டு சந்தேகம். பார்ப்போம். லைட்டு என்ன மட்டும் பின்னாடி உட்காரச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இப்போ என்னடா பண்ணுறது? ஏன்னா ஏதோ பண்ண முடியலையா? ஏதோ பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. எப்போ ஒயிட் ஸ்க்ரீனாக மாற்றோம்? கேமுக்கு வாங்கடா இல்லை பீஸுக்கு ஆச்சா? கேமுக்கு வாங்கடா. டேய் வந்துட்டோம் அப்போ என் பீஸுக்கு எதுவும் இல்லை. ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது. என்னமோ கட்சீன் போல். கட்சீன் இவன் யாரா? டேய் யாருங்க இவன் அந்த தாத்தா நினைக்கிறான். அதான்டா உன் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டியதான். நீ எங்கே அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு நீ வரத்தேன். யாரா நீ? மாஸ்க்கு கழுத்து தாத்தாடி. தாத்தா கிளவா கழட்டுறா மாஸ்க்கை. அது தெரிஞ்சிச்சுல கழுத்துறா. யான்னு தெரியுதா? காடு சூடாயிருச்சுன்னு வந்து எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டானே அவங்க. டேய் போடா துரோகி. யார் சுட்டுது இவனு? யார்? தாத்தா காந்தி தாத்தா நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க தாத்தா. உங்களை போய் தப்பாக சொல்லிட்டேனே தாத்தா அவர் துரோகி தாத்தா. நீங்கள் நல்லவர் தான் தாத்தா. இப்போ என்ன அவதான் கேம் முடிஞ்சிருச்சா? என்னடா ஆச்சு? என்னடா நடக்குது இங்கே? எனக்கு எதுவும் புரியலை. பார்ப்போம் இப்போ என்ன நடக்க போகுது. என்னமோ புரியலை. பார்ப்போமே. டேய் என்னடா நடக்குது? விரும்புன்னு சொல்லி தொலைங்களேன்ட்டா. நல்லவா இல்லை காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? தாத்தா நல்லவர் தாங்க. அது காடி ஹீட் ஆகிடுச்சுன்னு வந்தான்ல பார்ட் 1 இல்லை பார்ட் 2ல் அவன் காடி ஹீட் ஆகிடுச்சுன்னு ஒருத்தன் வந்தான். அவன் கெட்டவங்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். அவன் தான் அவங்க காடி ஹீட் ஆகிடுச்சுன்னு வந்து எங்கள் சீக்ரெட்டாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து எங்களை கொல்ல பார்த்து காசு பிடிங்கிற வந்திருக்கான். அது காசு பிடிங்கிறதுக்கு இவ்வளோ இதாக இருக்குது. நாங்கள் என்னடா எங்கே இருக்கு ஹாஸ்பிட்டலா? ஓகே கவுண்டருக்கு போவோம். கவுண்டர் எங்கே போயிருக்கா? COVID-19ஓட சரி கவுண்டர் ஓகே ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். கவுண்டரில் லேடி இருக்காங்க. இவரு ரிசப்ஷனில். கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்களா? கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்களா? எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களே. தாத்தா ஃப்ரெண்ட்ஸு எங்கே இருக்கானுங்க பார்த்தியாடா? இதுக்குள்ளேயும் போக முடியலையே. எங்கே தாண்டா போனோம்? என் ஃப்ரெண்ட்ஸே ஹாஸ்பிட்டலில் என்ன தானே மீனிங்? எங்கே தானே நான் போனோம்? ஐயோ ரிசப்ஷனில் தான் போய் கேட்கணும் போல். எங்கள் ஃப்ரெண்டு எங்க சொல்லுங்கள். மார்க் அதான் என் ஃப்ரெண்டு எங்க இவன் சொல்கிறான். இருங்க ஜெக்சனா? ஆமாம் மார்க் ஜெக்சன் தான். அவன் தான் ரூம் 6 ஹோப்பி சொல்கிறேன். ஆமாம் நல்லா தான் இருக்கணும். என் ஃப்ரெண்டுங்க ரூம் 6 இதோ இருக்குது. உள்ளுக்கு போவோம். என்ன இருக்குது மார்க்கே? மார்க்கு நண்பா வந்துட்டேன்டா உனக்கு. மார்க்கு என்னடா ஆச்சு உனக்கு? ஏஞ்சி வந்துடுற விளையாடாதடா. நான் கேட்குறேன் எப்படி இருக்கா? நீயும் சொல்கிறான் என்னமோ தவறுமாவா ரொம்ப பயந்துருக்கானா? அதான் மூளை கொஞ்சம் பெருசாகிடுச்சா? எங்களால் ஏதோ பண்ண முடியல சாரின்றான். இவன் சொல்கிறான் அப்படின்னா இவர் சாப்பிட்றாரான்னு. அவர் நெஞ்சு ஒன்றும் துடிக்குது சண்டை போடுது. ஆனால் அவரால் ஒன்றும் கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியாது செத்துருவார் அப்படின்னு.
டே மார்க்கு என்னடா இப்படி சொல்கிறா? ஏஞ்சிட்றா மார்க்கு, ஏஞ்சி அவன்கிட்ட இல்லைன்னு சொல்கிறா. வாடா டே, கேடிஜி ஆர்மியில் நீயும் ஒருத்தன் தான்டா. வாடா மார்க்கு, மார்க்கு இந்த பூலாம் இங்கே கூட தானே இருக்கு. வாடா டே, ஏறிக்க சொல்கிறேன் ஏஞ்சிக்க சொல்லி. டே ஏறிக்க டே. யோ இங்கே எல்லாம் தப்பு தப்பாக காமிக்கிறதா டாக்டரே? உனக்கு பார்த்தியா எல்லாம் கோசமாக காமிக்குது. டே மார்க்கு ஏஞ்சிடுறா, இவங்க நம்பாதடா. நோ மார்க்கே, மார்க்கே நோ. மார்க்கு போயிட்டாங்க, அவனே கூப்பிட்டு இப்போ அவனே போயிட்டான். ஓ அவ்வளோதான் இதோட எண்டிங்க. செம்ம கதைங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இது நல்ல கேமாக தாங்க இருக்குது. ஒரு படம் பார்த்து முடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிறேங்க. நான் தான் உங்களுக்கு கேட்டுச்சு. பை பாய் 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 பை.